திருநெல்வேலி மாவட்டம் மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய மேலப்பாளையம் அந்த பகுதியைச் சேர்ந்த வீரமாணிக்கபுரம். இந்த வீரமாணிக்கபுரத்தைச் சேர்ந்த மாணவி 20 வயது, அவங்களுக்கு பிரீத்தி தேவி. காரைக்குடியில விசாலையன் கோட்டை அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய சேது பாஸ்கரா அப்படிங்கிற அக்ரி காலேஜ்ல 3rd இயர் படிச்சிருக்காங்க. அவங்க அப்பா வந்து செல்வகுமார் வெல்டிங் ஷாப் வச்சிருக்காரு. அந்த மாணவி கடந்த 7ஆம் தேதி காலையில அவங்க படிக்கக்கூடிய காலேஜினுடைய ஹாஸ்டல் மொட்டை மாடியில இருந்து விழுந்து அடுத்த நாள் ஒரு நாள் சிகிச்சைக்கு பிறகு 8ஆம் தேதி காலையில உயிரிழந்துட்டாரு. அவங்களுடைய மரணத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அவங்க தற்கொலை செஞ்சுக்கல, வேற ஏதோ இருக்கு அப்படின்னு சந்தேகத்தின் அடிப்படையில இப்போ அவங்க ஊர்ல ஊர் உறவினர்கள், அவங்க சொந்தக்காரவங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இப்போ வந்து ஒரு உள்ளிருப்பு போராட்டமா நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாணவியை பற்றி ஊர்ல விசாரிச்சோம்னா அந்த பொண்ணு வந்து யார்கிட்டையும் பேசாது, அந்த பொண்ணு இருக்கிறதே தெரியாது, இருக்கிற இடம் தெரியாம இருக்கும். அந்த பொண்ணு யார்கிட்டையும் பெருசா வம்பு வளர்த்துக்காது, பெருசா பேச்சுவார்த்தை வச்சுக்காது, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, ஈவன் சோசியல் மீடியால கூட ஆக்டிவா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 7ஆம் தேதி காலையில குடிச்சுதான் சொல்றாங்க. 6ஆம் தேதி வழக்கமா அவங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டு பேசும்போது கூட நார்மலா தான் பேசிச்சு, எந்த இதுவும் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு வந்து 7ஆம் தேதி காலையில அதிகாலையில வந்து இந்த மாதிரி குடிச்சுட்டதா தகவல் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, 7ஆம் தேதி காலை ஒரு 9-9:15 சுமார் வந்து அந்த விடுதி இருக்கு இல்லையா, அந்த விடுதியினுடைய வார்டன் கோகிலா அப்படிங்கிறவங்க அந்த மாணவியினுடைய அப்பா செல்வகுமாருக்கு போன் பண்ணிருக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க இந்த விடுதியில இருந்து பேசுறோம், உங்க பொண்ணு பிரீத்தி வந்து இன்னைக்கு காலையில மொட்டை மாடியில இருந்து கீழே குதிச்சுட்டாங்க. ஒரு 7-7:30 வாக்குல தான் நாங்க பார்த்தோம். அதிகாலையில குதிச்சிருப்பாங்க போல, நாங்க ஒரு 7-7:30 வாக்குல தான் பார்த்தோம். எங்களுடைய ஆயாமா சந்திரா, ஒரு மாணவி தாட்சி ஆயினி அப்படிங்கிற மாணவி போய் பார்த்துதான் எங்கள்கிட்ட தகவல் சொன்னாங்க. இப்ப போய் பார்த்தோம்னா கை கால் உடைஞ்சு கிடந்தாங்க, ரொம்ப ஆபத்தா இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டு நாங்க அந்த பொண்ணை எடுத்துட்டு உடனடியா காரைக்குடியில் இருக்கக்கூடிய குளோபல் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு பார்த்தோம்னா அங்க போதிய வசதி இல்லை, அவங்க மேல் சிகிச்சைக்காக மதுரை கொண்டு போய் சொல்லிட்டாங்க. அதனால நாங்க வந்து மீனாட்சி மிஷன் மருத்துவமனைக்கு மதுரைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், நீங்க உடனே வாங்க அப்படின்னு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க உடனடியாக எல்லாரும் கிளம்பி அங்க போய் மீனாட்சி மிஷன்ல பாத்துருக்காங்க. ஐசியூல அந்த முகத்துக்கு அந்த மூச்சு வாங்குறதுக்காக வென்டிலேட்டர் இருக்கு இல்லையா, வென்டிலேட்டர்ல வச்சு அந்த அந்த பொண்ணு இருக்காங்க. பேச்சு மூச்சு கிடையாது, பேச முடியல, சிகிச்சையில இருக்கிறாங்க, பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே எப்படிமா என்னமா ஏதுன்னு பதறி விசாரிச்ச பொழுது தெரியலங்க, இந்த மாதிரிதான் சொல்றாங்க, நைட் வந்து போன் பேசுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறா ரூம்ல இருந்து, அப்புறம் நைட்டு வரல போல, காலையிலையும் பார்த்த பொழுது சரி குளிக்க போயிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 7 மணியை போல 7:30 மணியை போல என்ன இன்னும் காணான்னு பார்த்த பொழுது யதார்த்தமா அந்த ஆயாமா அந்த பக்கம் போகும் பொழுது பார்த்ததாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அதை ஏற்கல. ஏன்னா எங்க பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோலை கிடையாது, நாங்க அதுக்கு முதல் நாள் பேசும்பொழுது கூட நார்மலா தான் பேசிச்சு, அது எப்படி வந்து பண்ணியிருக்க முடியும், அது பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. அது போக இவங்க கல்லூரி சைடு இருந்து அது கம்ப்ளைண்ட் கொடுக்காம இவங்க பேரண்ட்ஸ் சைடு இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. ஈவன் இப்ப நான் சொன்ன தகவல் எல்லாம் கூட இவர்கள் அந்த பெட்டிஷன்ல எழுதியிருக்கக்கூடிய தகவல் தான். இதை எல்லாமே இந்த பெயர்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணி இப்படி பெட்டிஷன் எழுதுங்க, ஸோ எங்களுக்கு வந்து தகவல் சொன்னதோட அப்படியே முடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி தகவல் இவ்வளவுதாங்க தான் நடந்துச்சு அப்படிங்கிறது போல ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை போல இதெல்லாம் நடந்துச்சு, அவங்க குறிச்சாங்க இப்படிதான் அப்படின்ட்டு அப்படியே எழுதி கேட்டுக்கொண்டுதான் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த போராடிட்டு இருக்கிறாங்க. போராடுறவங்க எங்களுக்கு உரிய விசாரணை மேற்கொண்டு ஒரு 20 வயது மாணவி, அவ்வளவு பலகீனமான மாணவியா இருக்க மாட்டாங்க, நிறைய சந்தேகங்களை அந்த வீட்டு சைடு இருந்து எழுப்புறாங்க. என்னன்னா இந்த மாணவி பெருசா யாருடையும் பெருசா பழக்க வழக்கம் இல்லாதவர், ஈவன் சோசியல் மீடியால கூட பெருசா ஆக்டிவா இல்லாதவர். அதனால அவங்க இப்ப அந்த காவல்துறை தரப்புல இருந்து வந்து ஏதோ காதல் விவகாரம், அதனாலதான் அப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் சொல்றாங்க. அவங்க ரொம்ப அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. அது போக சில சந்தேகங்களை இவங்க புறம் இருந்து எழுப்புறாங்க. அந்த பொண்ணு மொட்டை மாடியில இருந்து குதிச்சதா சொல்றாங்க. மொட்டை மாடி நார்மலா பூட்டியே தான் இருக்கும். ஈவன் நாங்க விசாரிச்ச வரைக்கும் அந்த மொட்டை மாடியினுடைய அந்த பூட்டினுடைய சாவியை யாருகிட்டையும் கொடுக்க மாட்டாங்க. கடந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு கூட மாணவிகள் எல்லாம் வந்து நாங்க மேல போய் செலிப்ரேட் பண்ணணும்னு அந்த விடுதி நிர்வாகத்திட்ட கேட்ட பொழுது வார்டன் வந்து கொடுக்க மறுத்துட்டாங்க, சாவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது பூட்டி இருந்த மொட்டை மாடிக்கு இந்த பொண்ணு எப்படி போயிருக்க முடியும், சாவி யார் கொடுத்துருப்பா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க சந்தேகப்பட்டு கேட்கும் பொழுது இல்ல, காலையில 5:30 மணிக்கு ஆயாமா வந்து சுத்தம் பண்ணிட்டு சாவிய ஒரு இடத்துல வைப்பாங்க, அதை பார்த்து எடுத்துட்டு போய் குதிச்சிருக்கு அப்படின்னு எக்ஸாக்டா டைம் வரைக்கும் இவங்க சொல்றாங்க. அப்ப டைம் வரைக்கும் சொல்றாங்கன்னா எதை வச்சு பாத்தீங்க, சிசிடிவில இது இருக்குதா, அந்த மாதிரி இந்த நடந்து போனது எது இருக்குதான்னு கேட்டா இல்ல, அந்த பகுதியில சிசிடிவி எல்லாம் கிடையாது, நாங்களே தான் ஒரு அனுமானத்துல சொல்றோம், இந்த நேரத்துலதான் அந்த சாவி எடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றோம்
அப்படின்னு சொல்றாங்க. மேல போய் ஸ்டூல் போட்டு குதிச்சதா வந்து கல்லூரி தரப்புல இருந்து சொல்றாங்க. முன்னுக்கு பின் முரணாக அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் இருக்குது. எங்களுக்கு ஒரு கிளாரிஃபை இல்ல, காதல் விவகாரம்னு காவல்துறை தரப்புல இருந்து சொல்றாங்க. நம்ம வந்து எது எப்படி ஆகினும் அங்க என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறதுக்கு முகாந்திரம் இல்லாமல்லாம் இல்லை. ஒருவேளை வந்து கடைசியா போன் வந்தது அதுலாம் சொல்றாங்க. அந்த பொண்ணோட போனு லேப்டாப் எல்லாம் வந்து அந்த காரைக்குடி இருக்கக்கூடிய கல்லல் இப்ப இந்த கேஸ் டீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கல்லல் காவல் நிலையத்துலதான் இருக்கு. இதை எல்லாத்தையும் விசாரிச்சு சொல்றதுக்கு முன்பே ஒரு முன்முடிவுக்கு வந்து இன்னும் விசாரணை நடக்கல, இன்னும் மருத்துவ அறிக்கை வரல, இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த பொண்ணு வந்து விழுந்ததாக சொல்லப்படக்கூடிய நேரத்துல இருந்து அடுத்தவர்கள் இறந்ததாக சொல்லக்கூடிய இடப்பட்ட நேரத்தில் யாருக்கிட்டையும் பேசல. அந்த பொண்ணா வந்து சொல்லி எதை சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. இவங்க தரப்புல இருந்தும் முறையான பதில் இல்லை. காவல்துறை தரப்புல இருந்தும் இன்னும் இதுதான் ஒரு சஸ்பெக்ட கூட வந்து பேரண்ட்ஸ்ட நேரடியா பேச மாட்டாங்க. இப்படின்னு ஒரு அப்படியே ஒரு மாணவி இறந்திருக்கிறாங்க. இப்ப அண்மையில வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவி பாலியல் இதுக்கானது எல்லா ஊடகங்களும் பேசுது. காவல்துறை தரப்புல இருந்தும் அரசு தரப்புல இருந்தும் முறையான பதில் வரல. அப்படின்னாலும் கூட குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு தரப்பு தீர்க்கமா இருக்காங்கல்ல, போர்ஸ் பண்றாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அது ஒரு பேசு பொருளாக இருக்குது. சம காலத்துல அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு கல்லூரியில ஒரு மாணவி இறந்திருக்கிறாங்க. இறந்த மரணம் வந்து சந்தேகத்துக்குரியதாக இருக்குதுன்னு பெற்றோர்கள் ஐயப்படும் பொழுது அது நிச்சயமாக வந்து என்ன யார் குற்றம் செய்யிருந்தாலும் கண்டுபிடிக்கணும்ல. ஒருவேளை வந்து அந்த பொண்ணா மன அழுத்தத்துக்கு ஆளாகி இதை செஞ்சாங்களா, அப்படி செஞ்சாங்கன்னா மன அழுத்தத்திற்கான காரணம் என்ன, அல்லது வேறு யாருடைய தூண்டுதலாக இருக்குதா, அல்லது கல்லூரி தரப்புல இருந்து விடுதியின் தரப்புல இருந்து முறையான பதில்கள் இல்லை, அவங்க வந்து ஏதோ பூசி மொழுகுறாங்க, மறைக்க பாக்குறாங்க அப்படின்னு வந்து பெற்றோர்கள் சந்தேகப்படும் பொழுது அந்த சந்தேகத்தையும் நிவர்த்தி செய்ய வேண்டியது காவல்துறையினுடைய விசாரணை தான். எப்படி அந்த சாவி அந்த பொண்ணுக்கு கிடைச்சது, அதை எப்படி அவ்வளவு லெசியா இருப்பீங்க, எப்படி சிசிடிவி இல்லாம இருக்கும் அந்த பகுதியில, அங்கிருந்து விழுந்த பிள்ளைக்கு தலையில அடி இல்லை, கைகால் மட்டும்தான் அடிபட்டு இருக்குது அப்படின்னு சொல்றீங்கன்னா இது என்ன அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குதான். சில வருடங்களுக்கு முன்பு கூட கள்ளக்குறிச்சியில மாணவி ஸ்ரீமதி இதே மாதிரிதான் மர்மமான முறையில இறந்து இப்ப வரைக்குமே அது 100 விழுக்காடு ஐயத்திற்கு இடம் இல்லாமல் எந்த விதமான இதுமே யாருக்கும் தகவல் வந்து சேரல. அப்படிங்கும் பொழுது ஒரு கல்வி நிறுவனம், ஒரு ஒரு வயசு பொண்ணு, நிறைய உடன் மாணவிகள் இருக்கிறாங்க, நிறைய பேர் படிக்கக்கூடிய கல்லூரி, அந்த விடுதியினுடைய மொட்டை மாடியில ஏறி ஸ்டூல் போட்டு குதிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு தகவலை வந்து இந்த பக்கம் சொல்றாங்க. அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அந்த போன் இருக்குது, லேப்டாப் இருக்கு, எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னங்கிறது எக்ஸாக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு 100 விழுக்காடு காவல்துறைக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய இப்ப வந்து வந்துருச்சு, நிறைய அமைப்புகள் இருக்குது. ஒரு மரணம் என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. ஒரு குடும்பத்தினுடைய கனவு, எவ்வளவு ஆசாபாசத்தோட ஒரு பொண்ணை படிக்க வச்சிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்ப தரப்பு இருந்து ஒரு ஐயம் எழும் பொழுது அது அந்த குடும்பத்திற்கு எழக்கூடிய ஐயம் கிடையாது, பொதுவாகவே சாமானியர்களை எல்லோருக்கும் எழக்கூடிய ஐயம் தான். ஒரு மாணவி இறந்திருக்கிறாங்க, எப்படி இருந்தாங்க, அந்த ஒருவேளை தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு இவங்க சொல்றபடி உண்மையாக இருந்தால் அதற்கான காரணம் என்ன, அந்த அழுத்தம் ஏன் வந்தது? நல்ல சந்தோஷமா அப்பா அம்மா கூட எந்த விதமான முரணும் இல்லாத, பெரிய குறை இல்லாம ஒரு 10-15 நாளைக்கு முன்னால கூட உடல்நிலை சரியில்லைன்னு சொன்ன பொழுது இவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அப்பா அம்மா தான் அங்க கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு நல்லபடியா பார்த்துட்டு சந்தோஷமா தான் வந்திருக்காங்க. ஊருக்கு வந்தா கூட இருக்கிறது தெரியாது, போறது தெரியாது, யாருடைய எதுவும் உங்களுக்கு இல்லாத பிள்ளை. அந்த பிள்ளையினுடைய கேரக்டர் வைஸ் ஊரே ஒரே மாதிரி சொல்றாங்க, ரொம்ப அமைதியான பிள்ளைங்க அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது வேறு ஏதாவது இருக்குன்னு இவங்க வந்து சொல்றாங்கன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிதான் வெளியே சொல்லணும். அப்படிங்கிறது காவல்துறை. ஒரு மரணம், அந்த மரணத்துக்கான காரணம், இந்த புள்ளிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இறந்தது வயசுக்குள்ள அப்படின்னா உடனே வந்து காதல் தான் காரணமா இருக்கும், இந்த மாதிரியான உறவும் இந்த மாதிரியான தொடர்புகளும் தான் காரணமா இருக்கும்னு ஒரு பொது உளவியலிலிருந்து வெளியில வரணும். அப்படி உண்மையாகவே அப்படி இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறது வந்து பெரிய கஷ்டம் கிடையாது. போன்ல பேசாம காதலிச்சிருக்க முடியாது, வேறு விதமான இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம காதலிச்சிருக்க முடியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, போன் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் டீப்பா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா யாரு கூட கான்வர்சேட் பண்ணியிருக்கிறாங்க, அது யாரு என்ன ஏதுங்கிறது காவல்துறை ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்ச முடியும். கண்டுபிடிச்சு அவங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்த பிறகுதான் இந்த வழக்கு வந்து முடிவடைவதோ அதற்கு முன்பாக முன்முடிவோடு காவல்துறையோ கல்லூரி தரப்புல இருந்தோ எதுவும் இது பண்றதுக்கான சூழல் இதுல கிடையவே கிடையாது. ஈவன் எல்லோருக்கும் அது உண்மை தெரிஞ்சாங்க. பெற்றோர்களுக்கு கூடுதலாக ஆத்திரம், தன்னுடைய பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிற அந்த ஆத்திரம் போகும்.
அந்த கல்லூரியும் வந்து எதிர்காலத்தில் நடக்கணும். அந்த விடுதி, அந்த கல்லூரியில் நம்பி எல்லோரும் வந்து சேரணும். அந்த விடுதியில் வந்து நம்பி இப்ப தன் பிள்ளைகளை சேர்த்து விடணும் அப்படின்னா இது உண்மையாகவே என்ன நடந்துச்சு, இதில் வேறு ஐயப்படும்படியான ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கும் அந்த ஹாஸ்டல் நிர்வாகத்துக்கும் அந்த ஹாஸ்டலுடைய பணியாளர்களுக்கும் உண்டு. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க வேண்டியது, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம நடந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு, இந்நேரம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கலாம். எதையோ ரொம்ப விரைவா வந்து இது பண்ணக்கூடிய காவல்துறை அதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில இதை இப்படி காலம் தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் உயிருக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு போராட்டத்தை ரொம்ப பெருசு பண்ண விடாம, மேலும் அவர்களுக்கு மன அழுத்தத்தை அவர்கள் நம்பிக்கையை சிதைக்காமல் காவல்துறையும் அரசும் முன்னின்று விரைவாக இந்த சம்பவத்துக்கான காரணத்தை, அந்த மாணவர்களுடைய மரணத்துக்கான உண்மையை அந்த பெற்றோர்களுக்கும் பொதுவெளிக்கும் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கான. ஏன்னா வந்து லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க, கல்லூரிகள்ல விடுதிகளை தங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாணவ மாணவிகளுடைய பெற்றோரும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் தங்களுடைய குழந்தைகளையும் வச்சு பார்க்கக்கூடிய அந்த யதார்த்தம் என்பது பொது உலகில் அது யாருனாலையும் மாற்றிட முடியாது. அதனால எல்லாருடைய இயக்கமும் கேள்விகளுக்கும் அந்த அச்சத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு, பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் காவல்துறையும் அரசு தரப்பும் தான் இருக்குது. எனவே இதற்கு எவ்வளவு கூடுமான விரைவாக இதற்கான பதில் என்னங்கிறத, இதுல என்ன அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. தயவு செய்து ஒரு மாணவி இறந்து விட்டாலே அவருடைய மாணவி என்பதால் அவருக்கான காரணம் இப்படியாத்தான் இருக்கும் அப்படின்னு வந்து பரப்பி அந்த மாணவியை, அந்த மாணவியினுடைய மரணத்தை, அந்த குடும்பத்தினுடைய நம்பிக்கையை, ஒரு அவங்களுடைய பெண்குலன் இல்லையா, அவங்களுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்துவது என்பது குற்றம் நடந்த உடனேயே பேசக்கூடிய யாரும் வந்து பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது. உங்க வீட்லயும் பெண் பிள்ளைங்க இருப்பாங்க, ஒருவேளை அப்படியாக இருந்தாலும் கூட காதல் என்பது எல்லோருக்கும் இயல்பாக வரக்கூடியது அப்படியாக இருக்குங்க அப்படின்னாலும் கூட இவர் தான் அந்த நபர், இவருடன் தான் பேசியிருக்கிறார், இவர் தான் சண்டை போட்டிருக்காங்க, இதனாலதான் நடந்துச்சு வச்சுச்சு அப்படின்னு எக்ஸாக்டா ஆவணங்களோடு தரவுகளோடு எடுத்து சொல்லணுமே தவிர அதை விட்டுட்டு அனுமானத்தின் அடிப்படையில் பொம்பளை பிள்ளைனால இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பேசுறது உங்க பிள்ளைக்கும் நாளைக்கு வரும், எல்லாருக்கும் வரும். அதனால அனுப்பும் கூட எல்லோருக்கும் உண்டு. அதனால எடுத்தும் கருத்தன்னு இந்த விஷயத்துல யாரும் மேலோட்டமாக தெரிந்து கொண்டு பேச வேண்டாம். ஆழமான தீவிர விசாரணையின் மூலமாக உண்மையை வெளியில கொண்டு வரும் இந்த மரணத்திற்கான காரணத்தை வெளியில